திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா. ஆளுநரை சந்தித்து அதிமுகவினர் தற்பொழுது மனு அளித்துள்ளனர். தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து தற்பொழுது அதிமுகவினர் மனு ஒன்றை அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது அதிமுகவினர் ஆளுநரை சந்தித்து மனு ஒன்று அளித்துள்ளனர். இந்த மனு அளித்ததற்கான காரணங்கள் என்ன? கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து அதிமுகவில் பல பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், IUML உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு அவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்திருந்த போதிலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினர், குறிப்பாக SP வேலுமணி தலைமையிலான அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சபாநாயகருக்கு கடிதம் ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த கடிதம் என்பது நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், குறிப்பாக அதிமுக இரு அணியாக பிரிந்து செயல்பட்டிருந்த கூடிய சூழ்நிலையில் பேச்சுவார்த்தையின் மூலமாக இரு அணிகளும் இணைந்தன. அதில் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் ராஜினாமா செய்துவிட்டு இணையக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக அளவிலான பணம் பேசப்பட்டு வருகிறது, குதிரை பேரம் என்பது நடைபெறுகிறது என்று அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தனபால் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும், CBI விசாரிக்க வேண்டும் என்று அவர் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்திருந்த நிலையில், அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை ஏற்கக்கூடாது என்று சபாநாயகரிடம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களாம் மனு அளித்திருந்தார்கள். அந்த மனுவும் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஆளுநர் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைப்பதற்காக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தனபால் ஆகியோர் நேரடியாக மக்கள் பவனுக்கு சென்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருக்கிறார்கள். ஆளுநரை சந்தித்து அதிமுகவினர் தற்பொழுது மனு அளித்துள்ளனர். தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து தற்பொழுது அதிமுகவினர் மனு ஒன்றை அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது அதிமுகவினர் ஆளுநரை சந்தித்து மனு ஒன்று அளித்துள்ளனர். இந்த மனு அளித்ததற்கான காரணங்கள் என்ன? கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து அதிமுகவில் பல பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், IUML உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு அவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்திருந்த போதிலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினர், குறிப்பாக SP வேலுமணி தலைமையிலான அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சபாநாயகருக்கு கடிதம் ஒன்று அளிக்கப்பட்டது. அந்த கடிதம் என்பது நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், குறிப்பாக அதிமுக இரு அணியாக பிரிந்து செயல்பட்டிருந்த கூடிய சூழ்நிலையில் பேச்சுவார்த்தையின் மூலமாக இரு அணிகளும் இணைந்தன. அதில் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் ராஜினாமா செய்துவிட்டு இணையக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக அளவிலான பணம் பேசப்பட்டு வருகிறது, குதிரை பேரம் என்பது நடைபெறுகிறது என்று அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய தனபால் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும், CBI விசாரிக்க வேண்டும் என்று அவர் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்திருந்த நிலையில், அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை ஏற்கக்கூடாது என்று சபாநாயகரிடம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களாம் மனு அளித்திருந்தார்கள். அந்த மனுவும் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஆளுநர் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைப்பதற்காக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தனபால் ஆகியோர் நேரடியாக மக்கள் பவனுக்கு சென்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.